ஹாய், வெல்கம் டு தாட்ஃபுல் தேர்ஸ்டே. இன்னைக்கு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களை எல்லாரையும் ஒரு ஜஸ்ட் சாப்பிட்டாச்சான்னு கேட்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. எஸ், இன்னைக்கு டாபிக் இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் நடக்கிற விஷயம்தான். யூத் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் இன்றைக்கி இருக்கிற ரொம்ப வைரலாக இருக்கிற டாபிக் ப்ரோட்டீன், ஃபைபர். அதான் அந்த டாபிக் பற்றி தான். வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லா மீல்லையும் ஒரு பிளேட்டில் என்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கா, இன்றைக்கி ஃபைபர் இருக்கா, கார்ப்ஸ் இருக்கா அப்படின்ற டாபிக் பற்றி தான் பேசலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் நடக்கிற டாப்பிக்கு தான் இது. ஸோ அதை பற்றி ஒரு எங்கள் வீட்லேயும் இதே டாபிக் பற்றி நடந்துட்டுருக்கிறது, எனக்கு ஆயின்ட்டுருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். என்ன, இப்போது ஒரு ரீசன்ட் ஒரு 15 டேஸில் ஒரு பண்டிகை வரப்போகிறது, காரடையா நோன்பு. ஸோ காரடையா நோம்பில் நம்ம என்ன ஒரு காராமணியை வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ண போகிறோம். காராமணியில் என்ன இருக்குது? காராமணியில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல், ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல். காராமணியில் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு விமனுக்கு, ஸோ விமன் தான் அன்றைக்கி நோம்பெடுத்து ஃபாஸ்டிங்கை வி ஹாவ் டு டூ ஃபாஸ்டிங். ஸோ அந்த அன்றைக்கி வாட் வி அன்றைக்கி என்ன நம்மளுக்கு ஆகுன்றது சொல்லுவோம். ஸோ காராமணி சாப்பிட்றதுனால வி கெட் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அண்ட் அது ஃபுல் அன்றைக்கி மீலே வந்துட்டு அது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் ஃபில் ஆகிடுறது நம்மளுக்கு. ஸோ இந்த காலத்து குழந்தைகள் என்ன பண்ணுறது, சப்ளிமெண்ட்டு, தே டேக் சப்ளிமெண்ட். அந்த காலத்துலேருந்தே நம்மளோட மீலில் எல்லாமே இருக்குன்றது குழந்தைகளுக்கு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு பண்டிகை எடுத்துக்கோங்க, அந்த வாழை இலையில் எல்லாமே இருக்கும். வடையிலேருந்து வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போது உகாதி வரப்போகிறது, அன்றைக்கி ஒப்பிட்டு பண்ணுவோம் நம்ம. அதுலேயே ஒரு மீலில் நம்மளுக்கு ரிச் ப்ரோட்டீன் இருக்கும். பட் எனக்கு வி காண்ட் குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது நம்ம. ஸோ அந்த காலத்தில் நம்ம இப்போ எங்கள் அம்மாவை எடுத்துட்டேன்னா அப்படின்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எடுத்துட்டேன்னா தே வேர் வெரி ஃபிட். தோ மெனப்பாஸ் இருந்தால் கூட இட் வாஸ் நாட், அவளுக்கு இந்த முட்டு வலி ஆகட்டும், யூட்ரஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், இட் வாஸ் நாட் அவ்வளோ ஒரு ஹைலைட்டாக இருந்ததில்லை. இப்போ இருந்த மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளமாக, ஐ மீன் மெனப்பாஸுன்ற ஒரு இது இருந்ததில்லை. ஒரு ஒடியோ கால் லேடிஸ்க்கு நிறைய இப்போ மெனப்பாஸ் இஷ்யூ ஆகட்டும், அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், நிறைய ஒரு காலத்தில் எல்லா மீல்லையுமே எல்லா சப்ளிமெண்ட்டும் வி ஹேட் இன் தட் மீல். பட் இப்போ இந்த காலத்து குழந்தைகள் ப்ரோட்டீன் இல்லை, கார்ப்ஸ் இல்லை, ஃபைபர் இல்லை அப்படின்றதுனால தே ட்ரை டு அவாய்ட் எவ்ரி டைப் ஆஃப் ஃபுட்டை. நம்மளுக்கு தோ தே டோன்ட் ஈட் மச் ஜங்க், எல்லா ஃபுட்டும் அவாய்ட் பண்ணுறான். எனக்கு குழந்தைகிட்ட வி காண்ட் டைரக்ட்லி இது பண்ண, பட் ட்ரை டு நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளோட கல்ச்சரை ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு அவாய்டுன்றதுனால. ஏன்னா நான் என் குழந்தைகளுக்கும் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் மை இது I wanted to share. That's all for today. It's a thoughtful Thursday. Bye. See you all. Have a nice day.